தோற்று போனனால கவலையில் இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போ அந்த போட்டியில் விளையாண்டு அவன் தோற்று போயிட்டான். ஆனால் தோற்று போனதை ஏதோ ஒரு ரொம்ப பெரிய தோல்வியாக நினச்சிட்டு அவன் ரொம்ப கவலையாகவே உட்காந்துருக்கான். அடுத்து நிறைய போட்டிகள் இருக்குது, அதில் அவன் கலந்துக்கவே இல்லை. அப்போது ஆசிரியர் அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா ஏன் இப்படி இருக்க? தோல்விங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் அதையே நீ இவ்வளோ பெரிய விஷயமா யோசிக்கிற? அடுத்தடுத்த போட்டிகளில் நீ கலந்துக்கிட்டேன்னா உனக்கு இதை தவிர இன்னொரு வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை, நான் தோற்றுட்டேன், இனிமேல் நான் எதுலேயுமே என்னால் ஜெயிக்கவே முடியாது, நான் எல்லாத்துலேயும் தோற்று தான் போவேன்னு சொல்கிறான். அப்போ டீச்சர் ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ் பேப்பர் எடுத்து அதில் ஒரு கருப்பு புள்ளி வைக்கிறாங்க. இப்போ இந்த பேப்பரை பார்த்தா உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க அந்த மாணவனை பார்த்து. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இந்த பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ஏன் இந்த பேப்பரில் இவ்வளோ இடங்கள் இருக்குது, இந்த காலி இடம் உனக்கு இது காலி பேப்பராக தெரியாமல் அந்த கருப்பு புள்ளி மட்டும் ஏன் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. அப்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இந்த பேப்பரில் இருக்கிற இந்த கருப்பு புள்ளியை மட்டும் நீ பார்க்காத, இதை சுற்றி இருக்கிற காலி இடங்கள் நிறைய இருக்குது. நீ நினச்சா இந்த கருப்பு புள்ளியை மையமாக வச்சு இதில் ஒரு அழகான ட்ராயிங் கூட நீ பண்ணலாம். இதே போல் தான் உன் மனசையும் வச்சுக்கணும். இந்த மனசுக்குள்ளே விழுந்த அந்த கருப்பு புள்ளிங்கிறது உன்னோட தோல்வி. இந்த தோல்வியை வச்சுட்டு நீ அதவே யோசிக்காமல் உன்னோட மனசை இந்த காலி பேப்பர் மாதிரி நினச்சிக்கிட்டு உனக்கு மனசில் என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே உன்னோட விளையாட்டுகளில் நீ காட்டு. கண்டிப்பாக உன்னையும் ஒரு நாள் வெற்றி தேடி வரும் அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரையை அந்த பையனுக்கு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போது அந்த பையன் மனசளவில் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் என்ன போட்டி நடந்தாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துலேயும் அவன் வின் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். தக்க நேரத்தில் அவனுக்கு அவங்க டீச்சர் சொன்ன அட்வைஸ் அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் நம்ம தோற்றுட்டோன்னு